இங்க பாரு, என் மேல கோவமா? 6 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு நேரம் உன்னதான் பார்க்க வரேன். அது இல்லாம சாயந்தரம் மிளகா மண்டிக்கு வர போகணும். 10 மூட்டை மிளகா. எந்த புல்குடியை பார்த்து வேலைக்கு போற? எல்லாம் உனக்காக தான்யா. எனக்காவா? ஆமா. எத்தனை நாளைக்கு தான் நீயும் இந்த கட்டவணில உந்தி உந்தி போயிட்டு இருப்ப? இப்படிலாம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சாதானே என்னால ஒரு 3 சக்கர மோட்டார் சைக்கிளாச்சும் வாங்கி கொடுக்க முடியும். இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் நாம ஜாயினும் மோட்டார் சைக்கிள போகலாம். கூடிய சீக்கிரத்துல நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு, உன்ன மாதிரி அழகா 10 புள்ள பெத்துக்கலான்னு. என்ன மாதிரினா? ஐயோ ராசாத்தி, 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 நான் கூப்பிடுறது உனக்கு கேட்குதா ராசாத்தி? நான் கூப்பிடுறது உனக்கு கேட்டுருந்தா நீ இந்நேரம் வந்திருப்பிய. ராசாத்தி, ராசாத்தி. என்ன சாமி, என்னப்பா கனவு கண்டியா சாமி? வீரராரு கோயிலு பக்கம் போவாதுன்னு தலையால அடிச்சுக்கிட்டேன்னு கேட்டியாடா? நடுசாமத்துல கனவு கண்டா பழிக்கும்னு சொல்லுவாங்க. என்ன கனவு கண்ட சொல்லுப்பா. நீ யாரோ நான் யாரோ நீ யாரோ நான் யாரோ
என்னை தூக்கி ஓடாதே, என்னை திருடாதே திருடாதே, என் ஆயுளை திருடாதே. நேற்று ஒரு செம்ம கனவு மச்சி. கனவு கனவுன்னு சொல்லிட்டு இருக்கிறியே, கனவுல வந்து கன்ஃபார்ம் ஃபிகர் தானே? ஃபிகர் இல்லடா, ஏய் ஃபிகர் இன்டர்நேஷனலா இந்தியாவா தமிழ்நாடா லோக்கலா? என்னை விட நீங்கள் ரொம்ப அவசரப்படுறீங்க. என் கனவுல வந்தவளை இன்னைக்கு நான் நேரில் பார்த்தேன்டா. செவந்து கிடக்கிற அந்திவானம் போல அழகு, கோழி முட்டை கண்ணு, குத்து விளக்கு கணக்கா விரைச்சி நிற்கிற உடம்பு, மொத்தத்தில் அவ விலைக்கு வச்ச வெங்கல செல மச்சி. நீ யாரோ நீ யாரோ நீ யாரோ, நான் யாரோ நான் யாரோ நான் யாரோ நான் யாரோ. तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. ॐ नमः शिवाय. ॐ नमः शिवाय. ॐ. சேமத்தோட இருப்பா. வரமா? பின்னாடி கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஏன் பாகம் தான், எல்லாம் விவசாயம் தான். நீ படித்து முடிச்சுட்டு விவசாயம் பார்க்க போகிறோன்னு சொன்னப்பெல்லாம் எங்கள் பார்வைக்கு நீ கேனைனா தெரிஞ்ச. ஆனால் இன்னைக்கு நாங்கள் கேனைன் ஆகிட்டேன்டா. இந்த உலகத்தில் கலப்படம் இல்லாதது ரெண்டு தான். ஒன்று தாய்ப்பால், இன்னொன்று இளநீர். குடிங்கடா, எல்லாரும் குடிங்கடா, குடுறா. வாங்கடா. இந்தாடா. டேய், அம்மா கறி சமைச்சு கொடுத்துருக்குறாங்க, அவனை நல்லா சாப்பிட சொல்லு. சரிங்க என்ன? வாடா மகா. இந்த ஐஃபோனை என் கம்பெனி எனக்கு கொடுத்துருக்குன்னா அது என்ன சந்தோஷப்படுத்துறதுக்கு இல்லை. ஒர்க்கிங் ஹவர்ஸில் நான் வேற எங்கேயோ இருந்துக்கிட்டு ஆஃபீஸில் தான் இருக்குன்னு பொய்யா சொன்னேன்னு வையேன், அப்புறம் வீடியோ கால் ஆன் பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் நான் தான் மாட்டிட்டு முடிக்கணும். ஒர்க் ப்ரெஷரில் லைஃப் ஸ்டைலே மாறி போச்சு. கூட்டி கழிச்சு பார்த்தா அல்பாயுசில் போய் சேர வேண்டிதான். ஏய், இந்த கார் கூட நான் லக்ஸரியாக இருக்கணுங்கிறதுக்காக வாங்கலை. 10 பேர் வேலையை நான் ஒரே ஆள் செய்ய வேண்டியது இருக்குது. பச்சையாக சொல்லணும்னா பொண்டாட்டியோட படுக்கும்போது கூட அடுத்த நாள் வேலையை பற்றி யோசிக்க வேண்டியிருக்கு. யூ ஆர் எ ஃப்ரீடம் மேன். உனக்கு நீயே முதலாளி. நீ யாருக்கும் கட்டுப்பட்டவன் இல்லை. யாரையும் கட்டுப்படுத்துறவன் இல்லை, அதான் முக்கியம். லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். இது நமக்கான தருணம். பிறந்துட்டோம், இந்த சமுதாயத்துக்காக வாழ்ந்துட்டு போயிட வேண்டியதானே. இவ்வளோ பேசுகிற நீ அப்பா கூட சண்டை போட்டு ஏன் தனி கொடுத்தன பண்ணுற? ரொம்ப தப்பாக இருக்காரு. பெற்றுட்டதால அவர் சொல்கிறதெல்லாம் கேட்கணுங்கிற அவசியம் இல்லையே. வாய்க்கா சண்டை, வரப்பு சண்டை, பங்காளி சண்டைனா கூட பரவாயில்ல, அதில் ஒரு அர்த்தம் இருக்கு. மதம் ஜாதியை சொல்லி கலவரத்தை உண்டாக்குறது என்னால் ஜீரணிக்கவே முடியல. அவன் ஜீவகம் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கிற இந்த காலத்தில் ஆயுள் முழுக்க சண்டை போட்டே சாகணும்னு வெறியா இருக்கிறானவன். எனக்கே இப்படி ஒரு கனவு வரணும். நமக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குங்க. அதான் என் கனவுல வந்து நீங்க எனக்கு முன்னால வந்து நிக்கிறீங்களா, என்ன பண்றதுன்னு. சிவா, இதெல்லாம் தப்பு இல்லையா? ஹலோ ஹலோ ஹலோ, என் பேர் சிவா இல்லைங்க, திலீபன். ஓகே, சிவான்றது கோயில்ல இருக்கிற சிவனை அவளை சொன்னேன், உங்களை இல்ல. சரி, உங்க பேர் என்ன? மாமே, நீங்க சொல்ல நானே ஒரு பேர் வச்சுக்கிறேன். ஏ கருப்பாயே, ஏ புள்ள கருப்பாயே, உங்களதான் மாமே. ஹலோ, ஏ புள்ள கருப்பாயே. கிளவி, நேக்கு ஒரு டவுட்டு.
உன் டவுட் இருக்கட்டு முதல்ல என் டவுட்டை கிளியர் பண்ணு. இப்படி நான்வெஜ்ஜா பேசுற உனக்கு வெக்கமா இல்ல? கிளவியா நிறுத்துங்க. இல்ல அந்த மண்டையில இருக்கிற கொண்டை கட் பண்ணிடுவேன். சொல்லிட்டே இருக்கேன்ல, நிறுத்துங்கன்னு. சாமியோட கொண்டை நினைச்சிட்டாரோ? நானும் என் பொண்ணு ஆசையா வளர்த்த மாடு காணாம போயிடுச்சுன்னு. எல்லாம் அதனாலதாண்டி. வாய் முடா. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமுங்க ஒரு அழகான பொண்ணு கனவுல வந்துச்சுங்க. அந்த பொண்ணு மாடு முட்டுற மாதிரி ஒரு கனவுங்க. நான் கண்ட கனவு நிஜமாயிருமோன்ற பயம் வந்துடுச்சுங்க. பயத்தில் மனசே சுக்குநூறு ஆயிடுச்சு தெரியுமா. அப்போ முடிவு பண்ணுங்க, உங்க வீட்டில் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் எந்த மூலையிலையும் உங்க மாடு இருக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணுங்க. அப்ப என் மாடு மாடு சந்தையில் வேலை போயிடுச்சுங்க. ஐயோ உன்ன என் மாடு போடா. ஏய் கருப்பாயே, ஏய் மாடா. ஏன்னா பேசாம போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. ஒருத்தி நானே போன மாதிரி இடிஞ்சு போய் உட்காந்துருக்கேன். இந்த நேரத்தில் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடு, சிபிஐ கம்ப்ளைண்ட் கொடுன்னு. துளசி விடுமா, நம்ம எல்லாருமே ஒரு நாள் போறவா தான். அதுக்கு போய் மனசை வருத்திக்கிட்டு இதை பாடுறம்மா துளசி. நாம நேசிச்ச பொருள் நம்மளுக்கு கிடைக்காம போனாலோ இல்லை தொலைஞ்சு போனாலோ நம்ம மனசுக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கும். உன் மனசுல இருக்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியறது. என்ன செய்யறது ஆண்டவா. நான் கண்ட கனவு நிஜமாயிருமோன்ற பயம் வந்துடுச்சுங்க. ஐயா வாங்க. ஐயா வாங்க வாங்க. எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்போ தான் அரசாங்கத்தோட கவனம் நம்ம பக்கம் திரும்பி இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம குழந்தைங்களோட எதிர்காலம் இனிமேல் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆமாம், இங்கே பாருங்க, நம்ம எல்லாரும் இப்படி தொடர்ந்து போராடினதுனால தான் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கோம். இந்த வெற்றியோடைய அடையாளம் தான் நம்ம ஆசிரியர் பெருமக்கள். அவங்கள நம்ம சந்தோஷமா வரவேற்கணும். ஐயா வணக்கம். எல்லாருக்கும் அந்த ஸ்கூலுக்கு நீங்கள் எச்சமாக வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயாவை பற்றி நிறைய பேப்பர்ல எல்லாம் படிச்சிருக்கேன். 2 தடவை நல்லாசிரியர் விருது வாங்கியிருக்காரு. இவர் எந்தெந்த ஸ்கூலுக்கெல்லாம் எச்சமாக போகிறாரோ அந்த எல்லா ஸ்கூல்லையும் கல்வியும் ஒழுக்கமும் அவ்வளோ சிறப்பாக இருந்திருக்கு. நம்ம அரசாங்கம் கல்விக்காக நிறைய நிதி ஒதுக்குது. அதை ஏன் சரியாக பயன்படுத்தி கூடாதுன்னு நினைக்கிற நல்ல மனிதர் இவர். இப்போ இருக்கிற நிறைய அரசு பள்ளிகள் வந்து நாசமாக போகிறதுக்கு காரணம் ஒரு சில தப்பான ஆசிரியர்களால தான். கிளாஸை கட்டடிச்சுட்டு வயலுக்கு விவசாயம் பண்ண போகிறது, தவணை முறையில் லீவு எடுக்கிறதும், வட்டிக்கு விடுறதும். 500 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் இன்னைக்கு 100 ஸ்டூடெண்ட்ஸ் தான் படிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி தப்பான ஆசிரியர்கள் தான் காரணம். வரட்டு கௌரவம் பிடிச்ச பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, தான் குழந்தைய நல்லா படிக்க வைக்கணுன்றதுக்காக தாலியை தவிர தனியார் பள்ளிக்கு அனுப்புறாங்க. இது சரியா தப்பான்றதை விட அவங்களுக்கு வேற வழி தெரியல. கல்வி அறிவுள்ள சமுதாயம் தான் ஆரோக்கியமான சமுதாயமா இருக்க முடியும். உங்களுடைய குழந்தைகளை ஆரோக்கியமான சமுதாயமா உருவாக்கி காட்டுவது எங்களுடைய கடமை. எங்களை நம்புங்க. படிக்கும் பாட்டு இது தப்பில்லாத பாட்டு, தப்பு செஞ்சால இது தட்டி கேட்கும் பாட்டு. படிக்கும் பாட்டு இது தப்பில்லாத பாட்டு, தப்பு செஞ்சால இது தட்டி கேட்கும் பாட்டு. ஆடு மாடு கூட இங்க புள்ளடா, இங்க சேர்ந்து வாழும் வாழ்க்கையில சோகம் இல்லடா. செத்த மாட்டு தோலுரிச்சா தப்பு என்னடா, கெட்ட மனுஷ பைய தோலுரிக்கும் நேரம் வரும் சொல்லுங்கடா. படிக்கும் பாட்டு இது தப்பில்லாத பாட்டு, தப்பு செஞ்சால இது தட்டி கேட்கும் பாட்டு. பறையடிக்கும் பாட்டு தமிழ் பரம்பரையின் பாட்டு, சலங்க குழுங்க குழுங்க தலை நிமிந்து நிற்கும் பாட்டு. வயல் வரப்புல உழைச்ச மனுஷ பாட்டுடா, கோயில் குளத்துல குளிச்ச புனித பாட்டுடா. அடிக்க தொடங்கினா அடங்க மறுக்கும் பாட்டுடா, எங்க நாடு நரம்புல நெருப்பு பிடிக்கும் பாட்டுடா. எனக்கு ஒரு மூச்சு உனக்கு ஒரு மூச்சு, ஈசு காத்துக்குள்ள பேதம் இல்லடா. அதிரும் பறையாட்டம் குருமும் புலியாட்டம், நியாயம் கேட்டு இது சுத்தி வரும். படிக்கும் பாட்டு இது தப்பில்லாத பாட்டு, தப்பு செஞ்சால இது தட்டி கேட்கும் பாட்டு. பறையடிக்கும் பாட்டு தமிழ் பரம்பரையின் பாட்டு, சலங்க குழு
குலுங்க தலை நிமிந்து நிற்கும் பாட்டு. வளரும் நெல்மணி குலுங்க வளரும் பாட்டுடா, ஏழ கண்மணி சோகம் வடியும் பாட்டுடா, எரிஞ்ச வெண்மணி கோபம் எரியும் பாட்டுடா, எங்க தொலைஞ்ச நிம்மதி தேடி அடையும் பாட்டுடா, பிரிஞ்ச சனமெல்லாம் இணைஞ்சி ஒன்னாக வாழா சேரிக்குள்ள தேரை இழுப்போம், அதுக்கு ஒரு பாட்டு அதுதான் நம் பாட்டு, நம்ம பாட்டுக்குள்ள கள்ளமில்ல கள்ளமில்ல படிக்கும் பாட்டு இது தப்பில்லாத பாட்டு, தப்பு செஞ்ச ஆள இது தட்டி கேட்கும் பாட்டு, பறையடிக்கும் பாட்டு தமிழ் பரம்பரையின் பாட்டு, சலங்க குழுங்க குழுங்க தலை நிமிந்து நிற்கும் பாட்டு, ஆடு மாடு கூட இங்க எங்க புள்ளடா, இங்க சேர்ந்து வாழும் வாழ்க்கையில சோகம் இல்லடா, அம்மாவோட வயிற்றுக்குள்ள கேட்ட பறையடா, உடல் சாம்பலாகி போகும் போது உசுறு இதில் துடிக்குதடா, படிக்கும் பாட்டு இது தப்பில்லாத பாட்டு, தப்பு செஞ்ச ஆள இது தட்டி கேட்கும் பாட்டு, பறையடிக்கும் பாட்டு தமிழ் பரம்பரையின் பாட்டு, சலங்க குழுங்க குழுங்க தலை நிமிந்து நிற்கும் பாட்டு. இன்னிலிருந்து நம்ம ஒரு பசங்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்குதுமா. வந்திருக்கிற எல்லா வாத்தியருமே நல்ல வாத்தியரா இருக்கிறாங்க. நல்லா படிக்கணுமா? கம்மங்காட்டுக்குள்ள கருவறுக்க போறவரே, கம்பறுக்க போறவரே, கூப்பிட்டா வந்துருங்க, கேட்டதெல்லாம் வாங்கித்தாரே. என்னடா சங்க நிக்கிற? ஒன்றும் இல்லையா, ஒன்றும் இல்லை, சும்மா ஃப்ரெண்டுக்காக. ஆமாயா, எப்படியா உன்னால மட்டும் கிளுகிளுப்பாவே இருக்க முடியுது? எல்லாம் காதல் மனசுயா. நானும் தாத்தாவும் ஏன் தாத்தாவோடைய என் புருஷனை சொன்னேன்டா, நாங்க 2 பேரும் தேட்ட காதலிச்சோம். நாங்க காதலிச்சுட்டு வாழ்ந்துக்கிட்டே காதலிச்சோம். அந்த காதல் மனசுதான் என்ன ரொமான்ஸா வச்சிருக்கு. காதலிச்சா ரொமான்ஸாவே இருக்க முடியுமாயா? காதலிச்சு பாரு, ஆயுளும் நீளும் ஆரோக்கியமும் கூட. நாம தான் ராசாண்டு திமிரு பிடிச்சி திரியவும் சொல்ல. மாமி கிட்ட சொல்லாத. என்ன இப்படி பாக்குற? தூரே கொண்டாடு ராசாசாமி நீயே. உன்னை கட்டிக்க போறவ எங்க காத்துட்டு கிடக்குறாளோ. என் பேஸ்புக் ஐடி இருக்காடா? என்னது ஃபேஸ்புக் ஐடியா? என் பேர்ல வெப்சைட்டே இருக்குடா. சீக்கிரமா 2 பேரும் ட்விட்டர்ல மீட் பண்ணும்டா. ட்விட்டர் ஆயா திரும்பாத. குரு வணக்கம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. வெளியே போ, வெளியேன்னு சொன்னேன்ல. என்னக்கா பசிக்குது? பசிக்குதா? சரி வா. தாமோதரா, அம்பாளுக்கு வச்சிருந்த பிரசாதத்தை எடுத்து ஒரு பைத்தியத்துக்கு கொடுத்திருக்க. தெய்வ குத்தம் எடுத்துடா. உள்ள இருக்கிற அம்பாளுக்கு பசிக்காது, ஆனா அவளுக்கு பசிக்கும். வேதாந்தம் பேசுற வயசாகுது? வேதாந்தம் பேசுற வயசாடாது? போடா. நான் செஞ்சு சாமி குத்தம்னா உங்க மந்திரம் வேணாம், இந்த பூநூலும் வேணாம். ஈஸ்வரா,
நிறைய பேர் இந்த பாட்டை பாடியிருக்கா. இருந்தாலும் சுப்புலக்ஷ்மி அம்மா குரல்ல கேட்கும்போது தெய்வீகமா இருக்கு. நீங்களும் ரொம்ப நல்லா பாடுறீங்க மாமி. தொண்டைக்குள்ள வீணையை ஒழிச்சு வச்சிருந்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு ராகுங்க. இத்தினூண்டு தொண்டைக்குள்ள அவ்வளோ பெரிய வீணையா? ஹலோ, சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொன்னங்க. சுத்தமான சுதிங்க. நீங்க மட்டும் முறையா பயிற்சி எடுத்தீங்கன்னா எம்ம சுப்புலட்சுமி மாதிரியே வந்துருவீங்க. ஹலோ, உங்க ஆளு கேத்து குரல் கேத்து அலைந்தோ. டேய், எனக்கு வேண்டாம், நீ சாப்பிடு. இன்னைக்கு அமாவாசை விரதம் போல இருக்கு. இதை கொஞ்சம் கொண்டு போய் காக்காய்க்கு வச்சுட்டு வா சாமி. ஏய், அதெல்லாம் வைக்க முடியாது, சாப்பிடு. ஆயா சொல்லுதுல, போடா. ஏய், சாப்பிடுறீ வச்சுப்போ. பா, வீட்டை சுற்றி கத்துற காக்காலாம் நம்ம ஆத்தா அப்பந்தாப்பா, வச்சுட்டு வா சாமி. பிள்ளைக்காக பெத்த என்ன செஞ்சுட்டா? அவளை பற்றி கவலைப்பட சொல்கிற? தான் பிள்ளைய அனாதாகிட்டு போகிற மாதிரி நினச்சிருந்தாள்னா அண்ணா வேணாண்ணே. நான் ஏன் ஆயா எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்? யாரோ 2 பேரும் செஞ்ச தப்புக்கு எனக்கு தாண்டி அவஸ்தை. டேய், என்னை பற்றி நினைக்காதவளை நினச்சி நான் ஏன் அவஸ்தைப்படணும்? என்னது அண்ணா? இல்லைப்பா, நான் சொன்னது தப்பு தான் சாமி. அழுவாதப்பா. உனக்கு தாய் தாப்பனாட்ட நான் இருக்கிற சாமி. அழுவாதையா, சொல்றதை கேளுடா சார். அனாதைகளோட வழி எங்களுக்கு தான் யார் தெரியும். அழுவாதையா. நான் இருக்கிற வரைக்கும் நீங்க அனாதையே இல்லை ராசா. அனாதைன்னு சொல்லாதப்பா. ஊர் பெரியவங்க அனைவருக்கும் வணக்கம். குறிப்பா என்னுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கிற தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இன்னைக்கு நாம எல்லாரும் இந்த மகளிர் தினத்தை ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனால் இந்த உலகம் மகளிர் தினத்தை பொய்யாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. பொய் என்ற வார்த்தைக்குள் ஆயிரம் உண்மைகள் இருப்பதாலேயே பொய்யாக இந்த வார்த்தையை சொல்ல வேண்டியிருக்கிறது. எந்த தேசத்தில் இருந்தாலும், எந்த சமூகத்தில் இருந்தாலும், எந்த ஜாதியில் இருந்தாலும், எந்த மதத்தில் இருந்தாலும் பெண்கள் அடிமையே. நம் நாட்டில் நிறைய பெண் தெய்வங்கள் இருக்கின்றன. அந்த பெண் தெய்வங்களை வணங்கக்கூடிய மனிதர்களாகிய நாம் பெண்களை மனைவியாக, காதலியாக, தோழியாக, சகோதரியாக, தாயாக சமமாக பார்க்கப்படுவதே இல்லை. காரணம் ஆணாதிக்க சிந்தனை. பெண்களாகிய நீங்கள் உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். உங்களை காப்பாற்ற எந்த கண்ணனும் வரமாட்டான். ஒரு ஆண் தன் தேவைக்காக எதை வேண்டுமானாலும் மீற தயங்க மாட்டான். ஆனால் ஒரு பெண் தன் விருப்பத்தை தெரிவித்தாலே குலமே நாசமாகிவிட்டதாக புலம்பும் மனிதர்கள் எல்லாம் அவன் செயல் என எந்த கடவுள் மீதும் உங்களின் இயலாமையை காட்டாதீர்கள். உங்களின் உணர்வுகளையும் அறியாமைகளையும் மதிப்பவர்களை நல்ல கணவனாக, தோழனாக, காதலனாக என்றைக்கும் ஏற்றுக்கொள்ள தயங்காதீர்கள். வாருங்கள், பெண் அடிமைத்தனத்தை புறமுதுகிட்டு ஓடச் செய்யுங்கள். நீங்கள் அனுபவிக்கும் ஒரு சில சுதந்திரத்திற்கு காரணமான புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களையும் தந்தை பெரியாரையும் நினைத்து நாம் இந்த விழாவை மிக மகிழ்ச்சியோடு ஆரம்பிப்போம். என்னடி ஆயிடுத்து? சும்மாமா. முதல்ல நோக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிவிடணும். ஒண்டி கட்டையா இருந்தா இப்படிதான் பிரம்ம பிடிச்ச மாதிரி இருப்ப. கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் இப்படித்தான் இருந்தேன். அது நடந்து சொல்லியோ அப்புறம் எல்லாம் சரியாயிடும். எதுமா? சாந்தி முகூர்த்தண்டி. பக்கத்து வீட்டு சாந்திக்கும் முகூர்த்தத்துக்கும் என்ன சம்பந்தம் பாட்டி? அடியாசடு சாந்தி முகூர்த்தனா ஃபர்ஸ்ட் நைட் அடி. ஓ,
ஃபர்ஸ்ட் நைட்டா? உங்க அழகு காத்து குரல் காத்து அழகுங்க. மனசு என்னவோ மாதிரி இருக்கு. தூக்கமே வரலையா? ஒரு சரிப்பா. தாலாட்டு பாட்டு பாட. சரி பாடுறேன். யாரோ அரிரரோ என் கண்ணே உனக்கு ஆராரோ அரிரரோ எப்பா உனக்கு பச்சை கிளியே போகுதப்பா இளங்கண்ணே உனக்கு பாலுபலம் கொண்டு வர எப்ப உனக்கு கொஞ்சம் கிளியே போகுதப்பா இளங்கண்ணே உனக்கு கோவக்கனி கொண்டு வர எங்கண்ணே உனக்கு காது குத்தி கல்யாணமா எங்க சாமிக்கா காரு மேல ஊர்கோலமா. உங்களின் உணர்வுகளையும் அறியாமைகளையும் மதிப்பவர்களை நல்ல கணவனாக, தோழனாக, காதலனாக என்றைக்கும் ஏற்றுக்கொள்ள தயங்காதீர்கள். லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அழகான பொண்ணு கனவுல வந்துச்சுங்க. அந்த பொண்ணை மாடு முட்டுற மாதிரி ஒரு கனவுங்க. உங்க வீட்டுல மட்டும் இல்ல, இந்த உலகத்துல எந்த மூலையிலும் உங்க மாடு இருக்கவே கூடாது முடிவு பண்ணுங்க. பொம்பநாட்டிய இவ்வளோ உயர்வா பேசுறவா அவளை கட்டிக்க போறவள எவ்வளோ கொண்டாடுவா. என்ன கேட்டுட்டு இருக்க? என்ன கேட்ட? என்ன பாட்டு கேட்டுட்டு இருக்க? இந்த நீயே கேளு. நோக்கு என்ன பாட்டு வர்றது? ரெண்டையும் ஒரே பாட்டு தாண்டி கிறுக்கி. ஃபென்டாஸ்டிக் டியூன். இளையராஜா மியூசிக்ல காமம் எப்படி துள்ளி விளையாடுறது பாத்தியா? பாட்டையும் கேட்டுக்கிட்டு தலையையும் ஆட்டிக்கிட்டு அவ எப்படி நடிக்கிற பாத்தியா? பிடிச்சிடுச்ச பெண்ணே 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 உனக்கு பித்தமும் ஏறிடுச்சா? பத்தும் பறந்திடுமே காதல் தொத்திக்கிட்டா எல்லாம் மாறிடுமே. பத்திக்கிட்டு எரியுமே உடல் காதலில் தித்திக்குமே. பத்திக்கிட்டு எரியுமே உடல் காதலில் தித்திக்குமே. ஹே பித்து 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 பிடிச்சிடுச்ச பெண்ணே பெண்ணே. பித்து தான் பிடிச்சிருக்கு. என்னம்மா பொம்பு நாட்டிய பத்தி உயர்வா பேசிட்ட? ஹேய், நீ பேசினது எனக்கு ரொம்ப பிடிச்சிடுது. அப்படியா?
30 நாளைக்கு 3000 ரூபா, ஒரு வருஷத்துக்கு 36,000 ரூபா. அப்ப ஆயில் முழுக்க கணக்கு போட்டு பாரு. நம்ம நாசமா போறதுக்கு நாம தான் காரணம். குடின்னு சொல்லி நம்ம வாயை திறந்து எவனும் ஊத்துறது இல்ல. பொறுத்தது வரைக்கும் போகுதுண்ணே. விஷத்தை வாங்கி என் பிள்ளைங்களை கொடுத்து நானும் செத்து போயிடுறேன்ப்பா. இங்க பாருங்கக்கா, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்ற பழமொழியை முதல்ல தூக்கி தூர போடுங்க. இதை ஒன்று வச்சுக்கிட்டு தானக்கா இவ்வளோ ஆட்டம் போடுறாங்க அவங்க. இங்க பாருங்க, குடிகாரங்களே இல்லாத கிராமம் நம்ம ஊரை உங்களால் மட்டும்தான் மாற்றி காட்ட முடியும். ஆம்பளைங்களுக்கு குடினாலே உயிர் பயம் வரணும். அந்த உயிர் பயத்தை உங்களால் மட்டும்தான் உண்டாக்க முடியும். கனவு காணாத ஆசை அடக்கணும் எவனோ ஒருத்தன் சொல்லிட்டு போன வாய் பேச்சை கேட்டு நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால தான் குந்துறது கூட குடிசை இல்லாமல் இன்னமும் நம்ம மனு போட்டுட்டு இருக்கோம். நம்ம ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம வாழ்ந்ததுனால தான் நம்ம வாழ்க்கை எவனோ வாழ்ந்து போயிட்டு இருக்கான். மாறணும், மாற்றி காட்டணும். இது எங்கள் நாடு, இது எங்கள் நிலம், எம் மக்கள். விடியலை நோக்கி பயணம் செய்வோம். ஒன்று சேர்வோம், ஒன்று சேர்வோம். சாராயத்துக்கு எதிராக ஒன்று சேர்வோம். குடிக்க மாட்டோம், குடிக்க மாட்டோம். சாராயத்தை இனி குடிக்க மாட்டோம். காதலும் வேதமும் கைகோர்க்கும் நேரம் நேரம், சாதியும் சடங்கும் சறுக்கும் காலம் காலம், வள்ளியும் முருகனும் நமக்கினி தெய்வம் தெய்வம், இதுவே என்றும் காதலின் குணம். அண்ணா யாரும் போன்றல அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கா. அதனால பின்றாலாம். சம்பாரா பேய் பிடிச்சாலா பர்ஃபார்மன்ஸ்ல பின்றா. ஆனா நம்பாத்து மாமி பேய் பிடிக்காமலே பர்ஃபார்மன்ஸ்ல பின்றாளே. அண்ணா நேக்கு ஒரு டவுட். என்ன? நோக்கு எப்பாவது பேய் பிடிச்சிருக்கா? இல்ல. ஓ, அப்ப அந்த மந்திரம் மாந்திரிகம் பில்லி சூனியம் எதுவும் இல்ல. அதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை. ஓ, நன்னா இருக்குண்ணா. ஏய், என்னடா இது சத்தம் வருது? ஒரே இருட்டா இருக்கு. நேக்கு ஒண்ணும் தெரியாதுண்ணா. இங்க இருந்த டியூப்லைட் என்னாச்சு? அதாட்டே போட்டானா? டியூப்லைட் யார் திருடினாலும் அவளை முதல்ல கண்டுபிடிக்கணும். ஓ, மூலஸ்தானத்துல இருக்கிற சிலைய ஆட்டைய போடுறா. 10 ரூபா பல்புக்கு பஞ்சாய வைக்கணுன்றேல. நம்ம ஊர் போலீஸ்கார மாதிரியே இருக்கேல்னா. பால சுருட்டு பேசாம வா. ஓபன் பண்ணா பிடிக்காதே. அப்பாடா. என்ன அது பெருசா பாரு, எவ்வளவு ஜாலியா போன்ல பேசி போறாருன்னு. இப்பெல்லாம் நம்ம வாலி பசங்களை விட இந்த பெருசுகள் தான் அதிகமா சாப்பா பண்ணுது. இந்த மாதிரி பெருசுகனாலதான் ரீசார்ஜ் கல்லாப்பட்டி திருப்பதி உண்டியல் மாதிரி நிறைஞ்சு கிடக்குது. ஏய், இவன் இந்த வெத்தலி இந்த தடவை தடுதானே அவன் பொண்டாட்டி பகுதியை எப்படி எல்லாம் தடவி இருப்பான். அது ஏன் விநாயக கேக்குற? அந்த மாதிரி விஷயத்துல மன்மதனே என்கிட்ட தோத்து போடுவானா பாத்தீங்க. பொம்பளைய நல்லா ரசிக்க தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் வீட்டுக்கு வா, சொல்லி தர. அட சண்டால பாவியா, நீ ஒரு மனுஷன். நீ இந்த பாடத்தை இப்ப சொல்லி தர. 25 வருஷத்துக்கு முன்னால சொல்லி தந்தானா என் பொண்டாட்டி என்னை விட்டு ஓடி போயிருக்க மாட்டாளா? என்னக்கா இன்னும் பஸ்ஸே வரல? மணி 10 ஆச்சு. இன்னைக்கு பொழப்பு அவ்வளோதான். ஊரில் இருக்கிற பொம்பளைங்கள்லாம் 4 காசு கிடைக்குதுன்னு கொலுசு வேலைக்கு போயிட்டாங்கன்னா
அப்புறம் நம்ம விவசாயத்தை யாருப்பா பாக்குறது? நாம தான் பார்க்கணும். இல்லையா நான் சொல்லுங்கய்யா, அவங்க சொல்றாங்கய்யா. அவங்களா? நம்ம வேலைக்கு வர்றவளுங்க. வயிற்று கஞ்சிக்கு நம்மளே காத்து கிடந்தவெல்லாம் இப்போ வழிமாறி போயிட்டானுங்கப்பா. தம்பி, இன்னைக்கு மினி பஸ் வராதுடா. இன்னைக்கு கூலி வேலைக்கு யாரும் போயிருக்க மாட்டானுவ. என்ன, அங்கதான் மாதவன் யாருன்னு காட்ட போறேன். டிரைவருக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணி பாருண்டி. அட, அவன் போன் எடுக்க மாட்டேங்கிறான்டி. திலீபா, நம்ம ஊர் ஜனங்களாம் ரொம்ப நேரமா மினி பஸ் வராம காத்து கிடக்காங்களா? அக்கா வாங்க வாங்க வாங்க, தங்கச்சி வரோம், வண்டி வந்து பாருங்க. ஆஹா, வெடி வைக்கிறவன் வரான். இவனுக்கு அவன் தான் லாய்க்கு. பார்த்து கவனிங்கப்பா. உங்க பருப்பு ஒன்றும் வேகாது. மினி பஸ் நிறுத்திட்டா விவசாய கூலிகளுக்கு வேற வழியா இல்லையா? புத்திய மாத்திக்க பாருங்க, இல்ல பங்கப்பட்டு போயிருவீங்க. எதிரிங்க வேற எங்கேயுமே இல்ல. கூட பிறந்தவனேன்னு பாக்குறேன். இல்லன்னா என்ன பண்ணுவேன்? தம்பியால அவனை என்னைக்கா தூக்கி இருப்பேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த கூலியை இப்பவும் கொடுத்தீங்கன்னா எவன் வருவான் வேலைக்கு? உங்களை மாதிரி பெரும் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், காஞ்சாலும் மழை பெஞ்சாலும் விவசாய கடன் தள்ளுபடி, மானியத்துல விதை உரம், கடனுக்கு வண்டி மாடு மோட்டார் வாகனம், இதெல்லாம் உங்களுக்கும் கவர்மெண்ட் கொடுக்குது. ஏன் அவங்களும் இலவச வேட்டி சேலை, மிக்சி கிரைண்டர், டிவி அது இதுன்னு வாங்குறாங்கல்ல? இதெல்லாம் நீங்களும் தான் வரிசையில் நின்று வாங்குறீங்க. விவசாயம் பார்க்க ஆள் இல்லைன்னா ஓ நிலத்துல நீயே இறங்கி வேலை செய். அப்ப தெரியும் கூலிக்காரனுடைய அருமை என்னன்னு. காலையில 7 மணிக்கு ஒரு பொம்பளை கொளுத்து வேலைக்கு போனா 9 மணிக்கு வேலையை ஆரம்பிக்கிறா. 11 மணிக்கு ஒரு டீ, 1 மணிக்கு சாப்பாடு, மறுபடியும் 2:30க்கு வேலையை ஆரம்பிச்சா 4:30க்கு ஒரு டீ, 5 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு கையில 300 ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வரா. அவ யாருக்கும் எஜமானும் இல்ல, யாருக்கும் அடிமையும் இல்ல. அட, என் புள்ள உலகத்தை பத்தி பேசுது. புள்ளையா வந்து நின்று பேசுறது என்னமோ ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அப்பனுக்கு எதிரவே வந்து நின்று பேசுற பாரு, அதுதான் பிடிக்கல. சேத்துல வேலை செய்யற பொம்பளை அவசரத்துக்கு மூத்திரம் போக கூட நேரம் கொடுக்காத நெஞ்சில ஈரம் இல்லாத மனுஷங்கயா நீங்க. குனிஞ்சபடியே மூத்திரம் விட்ட கதையெல்லாம் ஏராளம். பசியில பால் கழுத குழந்தைக்கு பால் கொடுக்க கூட அனுமதிக்காத கரார் விவசாயி தானையா நீங்கெல்லாம். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தீர்க்க முடியாத பாவத்தை சேர்த்து வச்சிருக்க நீங்க கூட்டம் போட்டு பேசுறீங்களா? டேய், மேடையில் பேசலாம், எங்க பேசிட்டு இருக்க? போடா. உங்க பையன் உங்களுக்கே எதிராக இருக்கான். ஊருக்குள்ள நம்ம என்ன பெருசா பண்ணி கிழிச்சிட முடியும்? இது விஞ்ஞான உலகம், உங்களால ஒன்னும் பண்ண முடியாது. எல்லாம் மாறும், உங்களையும் மாத்தும். என் வயசு வரும்போது பக்கத்துல யாருமே இல்லாம இருப்ப பாரு, அப்ப தெரியும்டா உலகம். விவசாய நிலங்கள்ல வேலை செய்ய ஆட்கள் பத்தலைங்கிறது இப்ப பெரும் பிரச்சனையா இருக்கு. அதுக்கு காரணம் நிறைய இருக்கு. விவசாய கூலிகளுக்கு சம்பளம் பத்தலை. 2வதா 15 மணி நேரத்துக்கு மேல வேலை. மிக முக்கியமா அடிமைத்தனமான வேலை. இப்படி நிறைய காரணங்கள் இருக்கு. எங்களுக்கு நிலம் இல்லாமல் போனதுனால தான் நாங்கள் அடிமையானோம். ஆண்டான் அடிமைக்கு காரணமே இந்த நில அடிமை முறை தான். நான் எடுக்க போற முடிவு சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. என் மனசுக்கு பட்டதை உங்ககிட்ட சொல்றேன். விவசாயிகளுக்கும் விவசாய கூலிகளுக்கும் ஒரு உறவே இல்லாம போச்சு. ஏழை பணக்காரங்கிறது மட்டும் இல்ல, இடையில ஜாதிங்கிற ஒரு பெரிய பூதம் இருக்கு. அந்த பூதத்தை அடிச்சு விரட்டினாதான் இந்தியாவே உருப்படும். தம்பி, யோ பெருசு சும்மாரியா தம்பி, என்னையா வேணும்? அங்க என்னப்பா பேசிக்கிறாங்க? இந்த பாழா போன காதுக்கு இன்னும் பழைய கதையே கேட்டுக்கிட்டு இருக்கோ? ரொம்ப நன்றி தம்பி. 10 வருஷமா கேட்காத காது 10 பைசா செலவு இல்லாம. விவசாய நிலங்களை பட்டா போட்டு ரியல் எஸ்டேட் பண்ணிட்டானுங்க. இன்னும் 10 வருஷத்துல சோத்துக்கே நாம தான். என்ன மாதிரி நிலம் உள்ளவங்க முடிவு எடுக்க வேண்டிய காலகட்டம் இது. அந்த முடிவுக்கு நான் தான் ஆளா இருக்க ஆசைப்படுறேன். நாளைக்குன்னு தள்ளி போட வேண்டாம். இன்னைக்கே நம்ம நிலத்துல நாமளே விவசாயம் பண்ண போறோம். நிலம் என்னுடையது, உழைப்பு உங்களுடையது. எல்லாரும் சேர்ந்து உழைப்போம். வர லாபத்துல உங்களுக்கு பாதி, எனக்கு பாதி. இந்த பேர் ரொம்ப தத்துவம் பேசுதான்.
இவன் என்ன தெருல விட்டுறான் போலுக்க. ஏல ஐயா இல்ல தண்ணி போட்டிருக்கோம் பின்ன இல்ல அடுத்தவருக்கு உதவி பண்ண வேண்டியதான். அதுக்கு ஒரு கணக்கு வேண்டாம். சொத்தப்புறம் அடுத்தவருக்கு எழுதி வச்சு போட்டு நீ தெருல நிப்ப. சொன்ன தப்பா இருக்காதுன்னு இப்பவே விவசாயத்தை ஆரம்பிக்கிறோம். இப்போ இருக்கிற அடிமை முறையில தான் நம்ம உழைப்பையும் உறிஞ்சிடுறாங்க, கூலியையும் திருடிடுறாங்க. இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரியான திட்டத்தை நம்ம மாறன் அறிவிச்சிருக்காரு. இங்க ஆரம்பிக்கிற இந்த திட்டம் இந்தியா முழுக்க தொடரணுன்றதுதான் நம்ம எல்லாருடைய ஆசை. வாங்க வாங்க கூடுதல் வாங்க வாங்க வாங்க. ஹலோ, நான் மாதவன் பேசுறேன். சொல்லுங்க சார். ஒண்ணுமில்ல, நமக்கு சொந்தமான நிலத்துல கண்ட நாய்களை வந்து சொந்தம் கொண்டாடிட்டு இருக்குது. நம்ம ஊருக்கு 7 நாள் செஞ்சு பிடிச்சிட்டு சொன்னோம்ல, அதே மாதிரி உங்க அப்பா சென்னையில அனுப்பிக்கா பாரு. என் தம்பியா இருந்தாலும் பரவாயில்ல, பூந்து உதவிடா. டேய் எங்க போற ஆயா, எப்ப வருவ ஆயா, எப்படி போக மனம் துணிஞ்ச ஆயா, எப்படி போக மனம் துணிஞ்ச ஆயா. 1000 பாம்பு கொத்துது என்ன ஆயா, என் வலிய வாங்க நீ திரும்ப வருவாயா. நீ போனா வரமாட்ட, நீ வந்தா விடமாட்ட, நான் கத்தி கதறுவது கேட்கலையோ கேட்கலையோ.
நாளைக்கு ஒரு கண்ணி கழியறத பார்க்காம இந்த கட்டை எப்படி சாமி வேகும்? திலீபன், 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 திலீபன். கஷ்டமா தான் இருக்கு. நடந்ததெல்லாம் நன்மைக்குன்னு எடுத்துக்கோ. எல்லாம் சரியாயிடும். நாதி இல்லாம நடு ரோட்ல நின்னப்ப நான் இருக்கேன்னு சொல்லி உச்சி முகுந்து வளர்த்த ஆளாக்குனேன். அவளை சுட்டு கொன்னாங்களே, அதை நன்மைக்குன்னு எடுத்துக்க சொல்றியா? இல்லை என்னை காப்பாற்ற நினைச்சு குண்டடிப்பட்டு செத்து போனாள், அதை நன்மைக்குன்னு எடுத்துக்க சொல்றியா? பணக்காரங்களோட ஏவல் நாயா இருந்து போலீஸ்காரனுக்கு செஞ்ச அநியாயத்தை நன்மைக்குன்னு எடுத்துக்க சொல்றியா? எல்லாம் நன்மைக்கு. பணக்காரன் ஏழையை பார்த்து சொல்ற வார்த்தை இது. ஜெயிச்சவன் தோத்தவனை பார்த்து சொல்ற வார்த்தை இது. முதலாளி தொழிலாளியை பார்த்து சொல்ற வார்த்தை. சாரி, உன்னை எப்படி ஆறுதல் படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. நோக்கு நடந்ததை பார்த்தா அந்த அம்பாள் மேலதான் எனக்கு கோவமா வருது. நான் காலத்துக்கு பிடிக்காத பிள்ளையா பிறந்துட்டு நினைக்கிறேன். அதான் எனக்கு எல்லாமே தப்பு தப்பாவே நடக்குது. நாலு காலி பசங்க பண்ற வேலைக்கு அப்புறம் நாங்க எதுக்கு இந்த ஊர்ல பெரிய மனுஷனா இருக்கணும்? அமைதியா இந்த ஊரு இப்படி அல்லோலப்பட்டு போறதுக்கு காரணமே இந்த 4 காலி பசங்க தான். அண்ணே, நம்ம அடிமையா இருந்தா ஊர் அமையத்தான் இருக்கும். பின்ன வாயை மூடி கிடந்த நம்மெல்லாம் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டா கலர் நடக்கத்தானே செய்யும். பெரிய மனுஷனா இருந்து ஊருக்கு என்ன செஞ்சீங்க? ஆடி மாசானா அம்மனுக்கு கூழ் ஊற்ற வேண்டியது, சித்திரை வயசுனா ஊர் ஃபுல்லாக காசு வசூல் பண்ணி காப்பு கட்டுறேன் கச்சேரி எடுத்துன்னு கூத்தடிக்க வேண்டியது. ஊருன்னா அப்படி இப்படிதான் இருக்கும். எல்லாம் ஒரே நாள்ல சரியாகணும்னா எப்படி நடக்கும்? நீங்களாம் இந்த ஊர்ல பெரிய மனுஷனா இருக்க வரைக்கும் இந்த ஊருக்கு எந்த நல்லது நடக்காது. டேய், யாரா அந்த திலீபன்? யார் அந்த திலீபன்? திலீபன் யாரா? இந்த பையன் இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் எப்ப என்ன நடக்குன்னு எல்லாத்துக்கும் பயமா இருக்குடா. அவன் சொல்றத வேத வாக்குன்னா நாங்க இந்த ஊர்ல எதுக்கு இருக்காதீங்க, கிளம்புங்க. அவன் என்ன இந்த ஊர்ல பிறந்தவனா இல்ல இந்த ஊர் சொந்தக்காரனா? அவன் பேசலாம் கேட்டுட்டு குய்யா குதிச்சு நிக்கிறீங்க. இந்த ஊருக்கு பொழைக்க வந்த அனாதை பையன் தானே அவன். பொழைக்க வந்த பையன் அளவோட இருக்கணும். அதை விட்டுட்டு நாட்டமத்திரம் பண்ணா நாமெல்லாம் நாசமா தானே போனோம். ஆமாயா, உங்களால இந்த ஊருக்கு என்ன விமர்சனம் கிடைச்சிருக்கு? காட்டி கொடுக்கறதும் வேற என்னத்தை செஞ்சு கிழிச்சிட்டீங்க? திலீபன் தம்பியாலதான் ஊரா இருக்கு. திங்கிற திமிர்ல யாரை பத்தி என்ன பேச்சு பேசுற? இன்னும் 10 நிமிஷத்துல இடத்த காலி பண்றீங்க. திலீபன் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன். அவனை வெளியே போன்னு சொல்ல தகுதி இங்க எவனுக்கும் கிடையாது. என்னங்கடி வார்த்தைக்கு வார்த்தை திலீபன்றீங்க? எங்க கிட்ட பாக்காதது அப்படின்னு அவங்க கிட்ட பாத்துட்டீங்க. நாதி இல்லாத கடந்த நமக்கு மானம் சூடு சொரண ரோசத்தை சொல்லி கொடுத்துச்சு பாரு, அத பார்த்தோம். ஏய், என்னங்கடி இவனுங்களை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? பொழைக்க வந்த பையன் அளவோட இருக்கணும். இல்ல இந்த ஊர் சொந்தக்காரனா? அதை விட்டுட்டு நாட்டமத்திரம் பண்ணா நாமெல்லாம் போனோம். இந்த பையன் இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் எப்ப என்ன நடக்குன்னு எல்லாத்துக்கும் பயமா இருக்கு. வார்த்தைக்கு வார்த்தை திலீபன்றீங்க. எங்க கிட்ட பாக்காதது அப்படின்னு அவங்க கிட்ட பாத்துட்டீங்க. திலீபன் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன். அவனை வெளியே போன்னு சொல்ல தகுதி எவனுக்கும் கிடையாது. போய் என் பெத்தவகிட்ட சொல்லு, தமிழ்நாட்டில் உன் பிள்ளை தவிச்சிட்டு இருக்காரு. துப்பாக்கி சத்தத்துக்கும் வெடிகுண்டு சத்தத்துக்கும்
கூட்டத்துக்கு மத்தியில் என்னுடைய அழுகையும் கதறலும் யாருக்கும் கேட்காமே போயிடுச்சு. பாதிரியார் என்னை கூட்டிகிட்டு போய் அவரோட ஆசிரமத்தில் அடக்காத்தார். பிதாசுதன் பெரிசுத்தாவியால் ஆமென். இயேசுவே, எல்லாம் வெல்ல இறைவனாய் இயேசுவே, என் பிள்ளைகளை காற்றருள்வாய். போரில்லா இம்மென்னை நிர்மாணிக்க வேண்டும். சமாதானமும் சாந்தியும் உன்னால் மட்டுமே கொடுக்க முடியும். அடுத்த வேளை சோற்றுக்கே வழி இல்லாமல் சிரமப்படும் எம்மக்களை எப்படி காப்பாற்ற போகின்றாய்? இவர்களை காப்பாற்ற எமக்கு பலத்தை கொடுப்பீராக. நாங்கள் செய்த எல்லா பாவங்களையும் நீர் மன்னிப்பீராக. பிதா சுதன் பெரிசுத்த ஆவியே ஆமீன். ஃபாதர், இவன் ப்ரே பண்ணவே இல்லை ஃபாதர். ஓம் ஃபாதர். தம்பி எழுந்திருப்பா. என்ன நடந்தது? நாங்கள் செஞ்ச பாவத்தை கடவுள்கிட்ட சொல்லி மண்டிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டாமா? நாங்கள் எந்த பாவமும் செய்யலையே ஃபாதர். இந்த முகங்களை எல்லாம் பாருங்கள். இவை என்ற முகங்களை பார்த்தால் பாவம் பண்ணின முகம் மாதிரியா தெரியுது? எல்லா பாவங்களையும் செய்துவிட்டு இறைவனிடம் மண்டிட்டு மன்னிப்பு கேட்டா போதுமா ஃபாதர்? நாங்கள் செய்த பாவத்தால் பாதிக்கப்பட்டவைகளுக்கு எந்தவித நியாயமும் கிடைக்கப் போவதில்லை ஃபாதர். யாருக்கு சாந்தி, யாருக்கு சமாதானம்? இம்மண்ணில் கடைசி தமிழன் இருக்கும் வரையில் சாந்தியும் சமாதானமும் நிலைக்கப் போவதில்லை ஃபாதர். அடுத்த வேளை சோத்துக்கும் போட்டுக்க பழைய துணிக்காகவும் பாதிரியார் எங்களை பல ஊர்களுக்கு கூட்டிகிட்டு போவார். ನಮ್ಮಕ್ಕದ್ದ சேவியர் ಕೊಯ್ದನ್ನೇ ஊருக்குள்ள உதவிகள். ಉಂಬೆ ನಮ್ಮಕ್ಕದ್ದ தெரியாது. ತಾತಗೆ ನಮ್ಮ தெரியாது. ಅಮ್ಮಗೆ ನಮ್ಮ தெரியாது. தன்ன தன்ன கியூவன உங்க அனாதை எது? நான் தான் தெரியாது தெரியாதுன்னு சொல்றேனல்லோ, பின்ன எதுக்கு என் உயிரை எடுக்கிறீர்? ஐயோ அம்மா மல்ல சின்ன பையன் சார், சின்ன பையன். தெக்கம கட்டகானோ எக்கட்டக கட்டகானோ ஏனா ஏனா உசனா 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 இஞ்ச வைங்கோ, இஞ்ச வைங்க. எல்லாரும் பாருங்க, வேறுங்கோ, எல்லாரும் பாருங்க. துணி கொண்டு வந்திருக்கு, இல்ல எடுத்துக்கோங்க. நல்ல வடிவா இருக்கு உனக்கு. அன்னைக்குன்னு பார்த்து பாதிரியார் எனக்கு ஒரு நல்ல காரியம் செஞ்சேன். தம்பி சொல்லுங்க ஃபாதர். இஞ்ச வாடா. எல்லாரும் ஒரு முறை என்ன பேருங்கோ. இது நாள் வரை இவன் அவன் என்று கூப்பிட்டு இருந்து தம்பிய இண்டையில இருந்து திலீபண்டு பேர் வைக்கிறேன். எல்லாரும் ஒரு முறை திலீபண்டு கூப்பிடுங்க. கம்பீரமும் போர்க்குணமும் கொண்ட ஒரு மாவீரனோட பேர் எனக்கு வச்சதுல ரொம்ப சந்தோஷம். ஏன் எழுந்திருக்கிறீர்? இரும், என்ன ஆச்சு? அவன் தோட்டக்காரன். அப்படி என்றால் அவன் கீழ் சாதி. ஏன் சொன்னது? சின்ன வயதுல எங்கட அப்பா அம்மா சொன்னவ. போடா. என்னடா எடுத்து? அவன் எங்க ஃப்ரெண்ட் தானடா. ஏய் விடடா. என்னடாப்பா, என்ன சத்தம்? சாரி ஃபாதர். ஒருவேளை சோற்றுக்கே நாங்கள் பிச்சை எடுக்கும் போது இவனுக்கு மட்டும் என்ன திமிர் ஃபாதர். நாங்கள் அனாதை என்பதை தவிர வேற எந்த ஒரு அடையாளமும் இல்லை ஃபாதர். இப்பத்தான் புரியுது ஏன் அவனை எங்களை சுட்டு கொண்டு குவிக்கிறான் என்று.
மானிடா 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 வேடிக்கை பார்க்கும் விழுந்து போன மானிடா 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 வேடிக்கை பார்க்கும் விழுந்து போன மானிடா கொத்து கொத்தாய் அழிகின்றோம் வேடிக்கை பார்ப்பதோ உலக இனம் கொத்து கொத்தாய் அழிகின்றோம் வேடிக்கை பார்ப்பதோ உலக இனம் விடியாமல் போகுமோ நாளை விழி திறக்காமல் போகுமோ விடியாமல் போகுமோ நாளை விழி திறக்காமல் போகுமோ மானிடா 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 வேடிக்கை பார்க்கும் விழுந்து போன மானிடா. ஐயோ எங்கடா அக்கா எங்கடா அக்கா ஈரக்குலை நடுங்க குத்துயிரும் கொலையுருமா எங்களோட இரவு நகரம். என் கண்ணுக்கு முன்னாடியே எல்லாரும் வெடிச்சு செதறிட்டாங்க. நான் மட்டும் ஏன் தப்பிச்சிருக்கணும்? உயிர் பிழைச்சா போதுன்னு எல்லாரும் கூட்டம் கூட்டமாக சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு அகதியாக போனாங்க. நானும் அவங்களோட சேர்ந்து வந்துட்டேன். வந்த இடத்துல யாருமே இல்லாத அனாதையான ஒரு ஆயாவுக்கு நான் பேரன் ஆகிட்டேன். என்ன மாதிரி அகதியாக தப்பிச்சு வந்த ஒரு பொண்ணு பேத்தி ஆயிடுச்சு. இப்ப சொல்றேன்ப்பா, நீ தான் இந்த ஊருக்கு ராஜா. ஒன்ன இந்த ஊரை விட்டு போன்னு சொல்ற தகுதி இங்க ஒருத்தருக்கும் இல்ல. 10 பைசா செலவு இல்லாம இங்க பிள்ளைங்க நல்லா படிக்குதுன்னா அதுக்கு யார் காரணம்னு எங்களுக்கு தெரியும் தம்பி. இந்த ஊர்ல குடிகாரங்களே இல்லாம போனதுக்கு காரணம் நீதானப்பா. இந்த ஒரு பேருமா போதாதா உனக்கு? ஒரு பிள்ளைக்கு ஒருத்தி தான் தாயா இருக்க முடியும். ஆனா உனக்கு இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பொம்பளையுமே தாய் தான். கவலைப்படாதப்பா, நாங்க இருக்கோம். அகதிகள்ன்ற வார்த்தை அரசியலுக்கு மட்டுமே தானக்கா பயன்படுத்திட்டு இருக்கீங்க எல்லாரும். அதை நீங்கள் சொல்கிறதுல எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லைக்கா. உரிமை உறவுன்னு வரும்போது மட்டும் தொப்புள் கொடி வரவே அறுத்துறீங்களே. வேண்டாக்கா, நான் அகதின்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன். நாங்கள் எல்லாரும் ரொம்ப நம்பி வந்தோம் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் தொப்புள் கொடி வரவு சொந்த வரவு. இப்போ தான் புரியுது எங்களுக்கு எந்தவித அடையாளம் இல்லை அகதிகள்ன்றதை தவிர. ஆனால் நான் இன்னமும் உங்களை சொந்த உறவாக தான் நினச்சிட்டு இருக்கேன். அவ்வளோ சீக்கிரமாலாம் உங்களை விட்டுட்டு போயிட மாட்டேம்மா. ஏய், என்னாச்சு? ஏன் அழுவுற? ஒன்றும் இல்லை, காத்து தூசு. பொய் சொல்ற. அவெல்லாம் பாவம், உன்னை புரிஞ்சுக்காம பேசிட்டா. நோக்கு நான் இருக்கேன், நீ அனாதை இல்லை. அவங்க என்ன அனாதைன்னு சொல்லது கூட நான் கஷ்டப்பட்டேன். அவங்க சோறு போட்டதெல்லாம் சொல்லி காட்டிட்டாங்க. சோகம், துக்கம், வலி, வேதனை எல்லாம் தீர்ற மாதிரி கத்தி கதறணும் போல இருக்கு. நான் ஒன்று கேட்கவா? என் உசுறு இருக்கிற வரைக்கும் உன் ஆறுதல் எனக்கு கிடைக்குமா கருப்பாயி?
கல்யாணம் பண்ணிக்கோ, நிறைய பிள்ளைங்களை பெத்துப்போம். அப்போ நீ யாரும் அனாதைன்னு சொல்ல மாட்டாங்கல்ல? முடிவா என்னப்பா சொல்ற நீ? ஏற்கனவே முடிவு பண்ணதுதாங்க.
இன்னும் 2 நாள்ல லண்டன்லேருந்து ஜேம்ஸ் வராருப்பா. அவருக்கு ஒரு நல்ல முடிவா சொல்லணும். எலிசபெத் மகாராணியே வந்தாலும் ஒரே பதில் தான். இந்த ஊர்ல இருக்கிற 90% நிலம் உங்களோடது, வெறும் 10% தான் எங்களோடது. அதுவும் ஒன்றுத்துக்கு உதவாத நிலம். தயவு செஞ்சு உங்க நிலம் எங்க நிலம்னு பிரிச்சு பேசுறானேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களோட நல்லதுக்காக தான் சொல்றேன். நாங்க விவசாய கூலிங்க தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு விஷயங்கயா, உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் பொழைச்சிப்போம். ஆனா நீங்க தான் சாதி அந்தஸ்து அது இதுன்னு வரட்டுக்கு ஒருத்த உரண்டுகிட்டு இருக்கீங்க. நஷ்டம் எங்களுக்கு இல்லைங்கயா, எல்லாம் உங்களுக்கு தான். வாங்க தோழ, இப்ப புரியாத உங்களுக்கு எல்லாம் லேட்டா தான் புரியும். கம்முன்னு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. டேய் அமைதியா இருடா. எப்ப எதை செய்யணும்னு உங்க அப்பனுக்கு தெரியும். போட உட்காருங்க உட்காருங்க. அண்ணா பெரிய பண்ணையாரு, இந்த பகுதிக்கே பெரிய அப்பாட்டக்கரு. நிலைமை பார்த்தியா, தரையில் உட்காந்துருக்கு. என்ன மாதவன், அட்வான்ஸ் கொடுத்து 3 வருஷம் ஆச்சு. நிலத்தோட மதிப்பை விட அதிகமாகவே கொடுத்துருக்கேன். பணத்தை கிள்ளி கொடுக்கல, அள்ளி கொடுத்துருக்கேன். ஞாபகம் இருக்குல்ல? உங்க பெரிய மனசு நீங்க சொல்லி தான் நாங்க தெரிஞ்சுக்கணுமா? ஊர்ல 2 பேர் தான் ரொம்ப தொல்லையா இருக்கானுங்க. இது நம்ம காலு தான். சுகர் அதிகமாயிட்டா காலை வெட்டி எறியறதுல எது முக்கியம்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. அவனுங்களை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. தம்பி இவர்தான் என்னோட 2வது சன் ஆல்பர்ட். நம்ம ஊர்ல பண்ண போற ஒட்டுமொத்த பிசினஸையும் இவர் தான் பாத்துக்க போறாரு. இன்னும் 1 வாரத்துல பாக்கி இருக்கிற எல்லா நிலமும் என் பேர்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்கணும். இல்லன்னா என்ன மாதவன், அப்படியே உறைஞ்சு போயிட்டீங்க. பிடிச்சதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், என்ன வேணாலும் செஞ்சு பிடிச்சத நான் அடைஞ்சே தீருவேன். வரும்போதெல்லாம் ஒரு விடலை குட்டியை தள்ளிட்டு வரானுங்க. அப்பனும் மௌனும் சேர்ந்து என்ன கூத்தடிக்கிறானோ பாரு. மட்டும் பெரிய ஓகேம்மா, நீ போயிட்டு வர வீட்டுக்கு தான் உன் பையனும் போயிட்டு வரான். அப்படி பாக்குறேன். என்ன அவ்வளவு பிடிக்குமா? எவ்வளோ? இந்த உலகத்துல எல்லாத்தையும் விட உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படியா? ஏன்? என்ன இது? வீட்டுக்கு போய் லைட்ல ஆஃப் பண்ணிட்டு இருட்டில் பிரிச்சு பாரு, அப்ப தெரியும். இப்பவே பிரிக்கிறேனே. ஏய் சொன்னா கேளு, அப்பதான் உனக்கு புரியும். ஏன்னா இது நம்ம ஆளு படத்துல சோபனா சொல்லுவாளே, அந்த பசுமாடு கத்துறத பார்த்ததும் என்னமோ ஆயிடுத்துன்னு, அதே மாதிரி அந்த பூனை கத்துறத பார்த்ததும் எனக்கும் என்னமோ ஆயிடுத்துனா. என்னவா இருக்கும்? இந்தியாவில் இப்போவே 70% விவசாயம் இல்லை. இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் 100% விவசாயம் இல்லாமல் போயிடும். அப்புறம் இந்தியன்ஸ் எல்லாம் சோத்துக்கு என்ன பண்ணுவாங்க? இந்தியாவில் இருக்கிற 140 கோடி பேரும் சாப்பிட்டாகணும். அவங்கெல்லாம் உயிர் வாழ மாத்திரையை தவிர வேற வழியே இல்லை. அந்த மாத்திரையை ப்ரொடக்ஷன் பண்ற ஃபேக்டரியை தான் நான் இங்க கட்ட போறேன். இந்தியன்ஸ்குள்ள கலவரத்தை உண்டாக்குறதுன்னு பெரிய விஷயம் இல்லை. லண்டன்ல டே அண்ட் நைட்டா 50 டாக்டர்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா முழுக்க என்னோட பிராண்டு தான். அப்போ நான் தான் டாப் மோஸ்ட் பணக்காரன். இங்க இருக்கிற 140 கோடி பேரும் பசியார
என்கிட்ட தானே மாத்திரை வாங்கி ஆகணும். நான் எல்லா ஆட்டத்துக்கும் தயாராதான். தமிழ்நாட்டில் அதுவும் இந்த மண்ணை தேர்ந்தெடுத்திருக்கேன். இந்த வில்லேஜ் பீப்புள்ஸ் ஹெல்ப் இல்லாம இந்த ப்ராஜெக்ட் சாத்தியமாகுமா பாஸ்? அமெரிக்காக்காரன் கருவேல விதைய இந்தியா முழுக்க விதைச்ச மாதிரி விவசாயமே பண்ண முடியாத அளவுக்கு இந்த பூமியை என்னால மாற்ற முடியும். காத்துல விஷத்தை தூவி இந்த ஊரையே சுடுகாடாக்கிடுவேன். அப்பவும் உங்க பக்கத்துல நான் தானே பாஸ்? எப்பவுமே நீதான் செல்லும். எங்கப்பா போன? இம்மா நாழி உனக்காக சாப்பிடாம காத்துக்கிட்டு இருக்கேன்ப்பா. உன்னை யார் காத்துக்கிட்டு சொன்னது? சாப்பிட்டு தூங்க வேண்டியது தானே? இந்த கட்டை கிடக்கிற வரைக்கும் உனக்காக காத்துக்கிட்டு இருக்க போறேன். உசுறு போனதுக்கு அப்புறம் நீ எங்க நிக்கிற எங்க தவிக்கிறன்னு நானா பார்த்துக்கிட்டு இருக்க போறேன். திலீபா, அண்ணே இந்த சாப்பிடு. அதை இங்க வச்சிடு. இந்த கீழே வைக்கிறேன். மீனா, அண்ணே இன்னைக்கு என்ன அமாவாசையா என்ன? ஆமாண்ணே. கிழவிக்கு சோறு வைக்க வேணாமா? நம்ம வளர்த்து ஆளாக்குனது அவதானே. கிழவிக்கு பிடிச்சது செய்யும். கா கா கா. ஏண்டி துளசி, உன்னை கட்டிக்க போறவா எவ்வளவு ஃபேண்டஸியா வந்திருக்கா பாரு. அப்பா, நான் பார்த்து மாமியை விட பொட்டி கணமா இருக்கேன். இந்த ஃபாரின் பாய் ஏண்டாம்பி, இத்தனை பெட்டி ஏன் நீ எப்படி சுமந்துட்டு வந்த? ஆத்துல இருக்க எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு பெட்டி. அதான் பாட்டி. ஏண்டாம்பி, எங்க கழுத்துல பூணூல காணோம்? அமெரிக்கால இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்ப பார்த்தாலும் கேலி கிண்டலும் பண்றான்னு. ரகுராமா மாமா, அடையாளம் சதஞ்சி ஒழுக்கம் கெட்டு உருக்குலிஞ்சு போனவனுக்கு இந்த பிராமண ஆத்துல இடம் இல்ல. அப்ப காவேரி ஆத்துல இப்போ நீ ஒரு பிராமணனுக்கு அடையாளமே இந்த பூணூல் தான். போவியே, போடா வெளியே. பொட்டியை மட்டும் வச்சுட்டு போங்க. எங்க வச்சுட்டு போங்க? தூக்கி கடாசரா வெளியே. ரகுராமா, மறுபடியும் இந்த ஆத்துக்குள்ள வரதா இருந்தா ஒரு பிராமணன் தான் வரணும். என்ன தொப்பிய போட்டுட்டு ஒரு அரணிஜால போட்டு வந்தா இழிச்சுண்டு நிப்பேலே? இல்லண்ணா. யோ, எப்ப பார்த்தாலும் செலவை பத்தியே சொல்லிட்டு இருக்கிய, பார்த்து செய்ய. எல்லாருக்கும் நமஸ்காரம். ஊர் பெரியவாள்லாம் ஒன்னா கூடியிருக்கேள். இந்த வருஷம் நம்ம ஊர் கோயில் கும்பாபிஷேகத்தை ஜாம் நடத்தணும்னு முடிவெடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே? ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். டேய், போய் காட்டுற. இது என்ன விளையாடுற இல்லைங்க? இது என் பொண்ணா? பாருங்க, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஆயிருக்கு இப்படி ஒரு டவுட்டா. அது ஏன் பொண்ணான்னு கேக்குறேன். இத பாருங்க ஐயரே, நாயை வளர்க்கறதே தப்புன்னு நினைக்கிற இந்த ஊர்ல ஒரு ஐயரோட பொண்ணு இப்படி ஒரு பெரிய தப்பு. நம்ம வீட்டு பொண்ணா ஒரு நியாயம், சாஸ்திரி வீட்டு பொண்ணா ஒரு நியாயமா? அப்பா, வழக்கமா என்ன செய்யணுமோ அதை செஞ்சிட வேண்டியதுதான். கத்தாதடி. பரஞ்சாதி கொண்டு போக முடியாது. உன்னை பரலோகத்துக்கு தான் அனுப்ப போறேன்.
வேதம் படிச்சவர், வேதாந்தம் படிச்சவர், நாம எடுக்கிற முடிவுக்கு ஐயர் கட்டுப்படுவார்னு தான் நினைக்கிறேன். எல்லாரும் முன்னாடியும் என்ன கூப்பிட்டு மரியாதை செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. ஐயா, காலங்காலமா எங்க பரம்பரை இந்த ஊருக்கும் கோயிலுக்கும் சேவை செஞ்சுட்டு வந்திருக்கு. பஞ்ச காலத்திலயும் சரி, பணப்புழக்கத்திலையும் சரி, வருஷத்துக்கு 10 மூட்டை நெல்லு தான் நாங்க கண்ட பலன். இதெல்லாம் கூட்டம் போட்டு பேசுறேன். உங்க தோப்பனார் காலத்துல கொடுத்த அதே 10 மூட்டை நெல்லைத்தான் இப்ப உங்க புள்ள காலத்திலயும் கொடுத்துட்டு இருக்கேன். உங்களை மாதிரி நான் பேச ஆரம்பிச்சேன்னா வேண்டாயா. ஏன்னா உங்க எல்லாருக்குமே ஒரு பிளாஷ்பேக் இருக்கு. அப்படி பேசினா நான் படிச்ச வேதத்துக்கு அர்த்தம் இல்லாம போயிடுயா. இன்னொரு விஷயம், ஒரு பிராமணனுக்கு யாரும் புத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மத்தவால வழி நடத்தணும். ஐயா, இது என் வீட்டு சமாச்சாரம். இத நானே பாத்துக்கிறேன்யா. தயவு செய்து யாரும் இதுல தலையிட வேண்டாம். யாரும் தலையிட வேண்டாம். நான் வரையா. ஐயர் என்ன சொல்லிட்டு போறாரு பாத்தியா? அவங்க வீட்டு விஷயத்த அவரே பாத்துக்கிறாராம். பார்த்துக்கிட்டோம். உள்ள உட்காந்து நாடாம தானே பண்ணுது. ஐயத குடியே கெடுத்துருவானுங்க. என்னடா அம்பி, லேப்டாப்ல என்ன பண்ணிட்டு இருக்க? சுவாமி படம் பார்த்துட்டு இருக்கேன் பாட்டி. சுவாமி படமா? என்ன படம்? அவாளு இவாளும் பாட்டி. அவளும் இவாளுமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதோ இரு, நானும் வரேன். ஐயோ, ஆக்சுவலா கரண்ட் போயிடுது பாட்டி. ஓஹோ, அபிஷ்டு துளசி வர்ண தர்மத்துக்கு மாற வாழ்க்கை மாற ஒருபோதும் நான் சம்மதிக்க மாட்டேன். ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன். பிராமண தேச எல்லைகளை கடந்தவன். இந்த பாரு, எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. சொந்த பந்தம் எல்லாம் இல்லாம எதுக்குடா இந்த அவசர நிச்சயதார்த்தம்? பத்து வருஷம் தவம் இருந்து பெத்த புள்ள. நல்ல மனசோட நீங்க ஒரு நல்ல காரியம் பண்ணதா நேக்கு தெரியல. நேக்கு தெரியறது. ஐயரே, நீங்க ஆரம்பிங்கோ. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ध्यायेः सर्वविघ्नोपशान्तये गणानां स्वाहा गणपतये नमः शिवाय नमः एकदन्ताय नमः कपिलाय नमः गजकर्णिकाय नमः लम्बोदराय नमः विघ्नराजाय नमः विघ्नराजाय नमः गानामत्युच्चाय नमः बालचंद्राय नमः. ஏன் மாமி, மாப்பிள்ளைய பார்த்தா இன்டர்நெட்ல பேட் சீன் பார்க்குற மாதிரி இருக்கா? அவளையா செலக்ட் பண்ணா? பேட் சீன்ஸ்னா இது ஆம்பளைக சமாச்சாரம். நமக்கு ஒன்றும் புரியாது. பேசாம हिरण्ये नमः देवरा ब्रह्मणे छायां हिरण्ये राजादि राजाय प्रतिभे नमः नमावल्ये नमः प्रदोहद ब्रह्मणे सवे निश्चितार्थ पत्रिके देवरा ब्रह्मणे जायां सद्भाग्य भावे नमः. கீழ வச்சிருங்க. எந்திரிக்க மேலே महादेवरा ब्रह्मणे शिवा पृच्छतने हरि प्रस्थायां श्री श्री महाहिरण्ये आशीर्वाद பண்ணுங்க. महादेवरा ब्रह्मणे महादेवरा शिवशक्तिने.
பாட்டி உன் ஃபோனை கொடு சீக்கிரம். கொஞ்ச நேரம் நான் அவகிட்ட பேசணும். பேசு பேசு, நான் பாத்துக்கிறேன். யார் வந்தாலும் தலையில கள்ள தூக்கி போட்டு. யார் வரல, பயப்படாத. லைன் கிடைக்கல. லைன் கிடைக்கலையா? நான் ட்ரை பண்றேன். இந்த ரிங் போகுது. ரிங் போகுதா? இந்த ரிங் போகுது. பேசு பேசு, நான் பாத்துக்கிறேன். ஹலோ திலீபன், நான் துளசி பேசுறேன். எங்க இருக்கீங்க? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல திலீபன். நான் உன் கூட வாழ்ந்தாகணும். நீ மட்டும் நேக்கு கிடைக்காம போயிட்டா நான் செத்தே போயிடுவேன். உள்ளம் கசந்ததடி, அவன் நினைவு வாட்டுதடி, காணும் முகம் எல்லாம் அவன் முகம் தோணுதடி. நீ ஏமா அழுகுற? நீ கண் கலங்கி பார்த்ததே இல்லையம்மா. அந்த பிள்ளை உன்னை கைவிடாதுமா. நீ தைரியமாரு. நிலவு சுடுதடி, நெருப்பு குளிருதடி, உள்ளம் கசந்ததடி, அவன் நினைவு வாட்டுதடி. ஹலோ, அணு அணுவா உயிர் போகுது நேக்கு. நிதானமா யோசிக்கிறதுக்குள்ள நேசிக்கிறவ இல்லாம போயிட போறான். நீக்கு எந்த சமாதானமும் சொல்லாத. நாளைக்கு ராத்திரி வரைக்கும் தான் நான் காத்துட்டு இருப்பேன். என்ன மன்னிச்சிரு அம்பி. நீக்கு ஒண்ணு மட்டும் தெளிவா புரிஞ்சுது. நானும் அம்பாலோட புள்ளதான். அவளுக்கு தெரியும் நான் செய்யறது தப்பு இல்லைன்னு. உன்னோட மனசுல நிறைய பொம்பநாட்டி இருப்பா. அவ மனசுல நான் மட்டும்தான் இருக்கேன். இப்ப சொல்ல அம்பி, ஒரு பொம்பநாட்டிக்கு யாரு பிடிக்கும்னு? என் பாட்டன் உன் பாட்டெல்லாம் இந்த ஊரையும் கோயிலும் நம்பியே வாழ்ந்துட்டா. படிச்சுட்டு பிழைக்க போன பிறகுதான் மேக்கே தெரியுது நம் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையே உலகம் இன்னைக்கு உள்ளங்கை அளவுக்கு சுருங்கிருச்சு. நேத்து புனிதம்னு பட்டது இன்னைக்கு தப்பா தெரியுது. எல்லாமே நமக்கு நாமே போட்டுக்கிட்ட வேலிதான். அதுல புனிதமும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. லோகத்திலேயே புனிதமானது மனிதனையம் மட்டும்தான். உன் உணர்வுகளை மதிக்கிற அளவுக்கு இந்த லோகம் எனக்கு ஒரு அறிவை கொடுத்துருக்கு. சத்தியமா அந்த அறிவு நோக்கு எதிராக இருக்காது. பாதுகாப்பான இடத்துல தான் குருவி கூடு கட்டுமா. ஆனா அந்த குருவிக்கு தெரியாதான் எது பாதுகாப்பான இடம்னு. என்ன மாதவன்? வணக்கம், சொல்லுங்க. திலீபனையும் உங்க பையன் மாறனையும் இனிமே உங்களால ஒன்னும் புடுங்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. கொஞ்சம் டைம் கொடுங்க. எனக்கு பேங்க்காரன் டைம் கொடுக்க மாட்டாயா? இந்த ப்ராஜெக்டை காட்டி தான் நான் லோன் வாங்கியிருக்கேன். எனக்கு வட்டி எகிரிக்கிட்டு இருக்கு. சரி என்கிட்டயே விட்டு அவனுங்க கிளைமேக்ஸை நான் முடிச்சு வைக்கிறேன். என்ன பாக்குற? உன் பேர்ல 1 ஏக்கர் நிலம், 10 லட்சம் ரூபாய் பேங்க் பேலன்ஸ். அது மட்டும் இல்ல, என்ன வேணாலும் கேளு. நீ நினைச்சு பார்க்க முடியாத லேட்டஸ்ட் பைக். ரொம்ப யோசிக்கிறியே. 1 லட்சம் ரூபா கொடுத்தா சொல்றத செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்கானுங்க. என் கௌரவத்துக்காகத்தான் உனக்கு எவ்வளவும் செய்யறேன். குப்புசாமி பேத்தி என்னடா ஊருக்குள்ள நாயை கொண்டு வந்துட்டா. மாற என்னடானா அவங்க அப்பனுக்கு எதிராகவே இருக்கான். கேட்டா பெரியாரு, அம்பேத்கர், லெனின்னு சொல்லிட்டு இருக்கான். சாதிங்கிற ஒன்று வச்சுக்கிட்டு இந்த ஊரையே வீணாக்கிட்டோம். நானும் அவன் சாதிக்காரன் தான். 20 வருஷமா அவனுக்கு நான் மாடா உழைச்சிட்டு இருக்கேன். என் பொண்ணை காலேஜ் சேர்க்கறதுக்கு பணம் கேட்டேன். 6-7 மாசமா அலைய விட்டு பாண்டு பத்திரத்தை கையெழுத்து வாங்கிட்டு 5 பைசா வட்டிக்கு பணம் கொடுத்தான். நம்ம சாதி பிள்ளை தானே படிக்கட்டுமேன்னு சொல்லிட்டு மாதவன் பணத்தை அள்ளியா கொடுத்துட்டான். இல்லையே,
அவங்க அநியாயத்துக்கெல்லாம் துணை போனதுனால தான் ஆட்டையும் மாட்டையும் வித்துட்டு இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் நாம அலைஞ்சிட்டு இருக்கிறோம். நம்ம தாயாப்பிலே பண்ணிட்டு இருக்க ஊரில் வெட்டி சத்ததெல்லாம் போதும். என் பொண்ணு எவ்வளோ கழிச்சா நான் பார்த்துக்கிறேன், உன் பையன் எவ்வளோ கழிச்சா நீ பார்த்துக்கோ. ஜாதி பிரச்சனையாக்கி ஊரை ரெண்டாக்க வேண்டாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு உண்மை சொல்ல போறேன். மழை இல்ல, விவசாயம் பார்க்க ஆள் இல்லைன்னு சொல்லி நம்மளெல்லாம் ஏமாத்தி நம்பிட்டு நிலத்தை ஜேம்ஸுக்கு பட்டா போட்டு கொடுத்தாங்களே குப்புசாமி மாதவனும். ஏன் தெரியுமா? ஜேம்ஸ் ஆரம்பிக்க போற கம்பெனில அவங்க 2 பேரும் 10% பார்ட்னர். அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், நாமெல்லாம் நாட்டுக்கிட்டு சாகணுமா? நாமெல்லாம் யோசிக்கிற நேரம் வந்துருச்சு. திலீபா, நாம தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நடக்கக்கூடாது நடந்துட போகுது. உனக்காக உதவ நாங்க மட்டும் இல்ல, இந்த ஊரே காத்து கிடக்கு. இல்லடா, ஊருக்குள்ள இன்னொரு கலவரம் உண்டாகிறதுக்கு நம்ம காரணமாயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்போ ஊருக்குள்ள இருந்த எல்லா கலவரத்துக்கும் நாம தான் காரணம்னு சொல்றியா? சே டேய், அவங்க உருட்டல் மேலுக்கு போயிருந்து ஊருக்குள்ள காதலாம் போச்சா என்ன? துளசியோட அப்பா சம்பவத்தோட கல்யாணம் நடக்கிறதாண்டா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். லூசாடா நீ? நோக்கு அவளை கையில பிடிச்சி கொடுத்து மந்திரம் சொல்லுங்க கல்யாணம் பண்ணி வச்சு பேர குழந்தைய பெத்துக்கொடு, நானும் உன் மாமி உட்காந்து தாலாட்ட பண்ண வந்து கேட்க போறேன். நம்ம பரஞ்சோதி அண்ணனோட காதலி என்ன ஆனாங்கன்னு யாருக்கும் இனி வரைக்கும் தெரியல. இதோ நம்ம சரோஜாவோட காதலன் இது வரைக்கும் என்ன ஆனான்னு யாருக்காவது தெரியுமா? மாறன் சித்தப்பா மாணிக்கத்தோட பொண்ணு எங்க போனா என்ன ஆனான்னு இது வரைக்கும் யாருக்கும் எந்த தகவலும் தெரியல. இன்னும் தாமதிக்க வேண்டாம். நாளைய ராத்திரி துளசியை கூட்டிட்டு வந்துருங்க. நாளைக்கு மறுநாள் காலையில ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு கல்யாணத்தை முடிச்சிடலாம். போடா போ. உன்னையே நினைச்சு கிடக்குறவள எங்கேயாவது கூட்டிட்டு போய் சந்தோஷமா வச்சு வாழ பாரு. நீ தாமதிக்க உன்னையும் எங்களை மாதிரி பைத்தியமாக்கிடுவாங்க. இவனோட அப்பன் என்னோட பங்காளின்னு சொல்லி உசிப்பேத்தி விட்டு என் பொண்ணோட வாழ்க்கையே நாசமாக்கிட்டானுங்க. என் பொண்ணு போய் நான் எங்க தேடுவேன், எங்க அலைவேன் நானு? ஒரு காதல் அழிச்சிட்டா 1000 காதலர்கள் புதபதையா வர்றாங்க. இவங்களால எத்தனை காதல்களை அழிக்க முடியும்? இன்னைக்கு நேத்து இல்ல, ஆதாமியவாள் காலத்துல இருந்தே காதல் இருக்கு. ஒரு ஆணைய பொண்ணைய கொண்டுட்டா காதலையே அழிச்சுதான் மருந்து அடிக்கிறாங்க. அது ஒரு உணர்வு. அந்த உணர்வு அளிக்கிற கொம்பன் உலகத்துல பிறக்கவும் இல்ல, இனி பிறக்க போறதும் இல்ல. கூட்டிட்டு போ, ஆசைப்பட்டவங்களோட சேர்ந்து நீ அதை வளர்ப்பாரு. என்னய்யா? ஐயா, இன்னைக்கு ராத்திரி திலீப் பொண்ணும் ஐயர் விட்டு பொண்ணும் ஊரை விட்டு ஓட போறாங்களா ஐயா? இந்த ஏற்பாட்டை பண்ணுனது உங்க புள்ள மாறந்தாங்க ஐயா. நான் பார்த்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. அப்ப வரங்க ஐயா. யோ மிஸ், சொத்து சோத்தை வச்சுக்கிட்டு உங்களால் அந்த ஒன்றும் இல்லாத பையில என்னையா பண்ண முடிஞ்சது? வாயாலேயே வானத்தை வளைக்கலான்னு பார்க்குறேன். காமராஜ், எங்கே உங்கள் அப்பனை காணோம்? பதில் சொல்ல பயந்துக்கிட்டு வரலையா? என்ன சார் எங்களை பார்த்து பயங்கன்னு சொல்றீங்க? தலைமுறையா இந்த பகுதி ஆண்ட குடும்பம் எங்களுது. பெரியாரே தென்னார்காடு ஜில்லா வந்தால் எங்கள் வீட்டில் தான் சாப்பாடு. அட போங்கய்யா, நீங்களே சொல்லிட்டீங்க பாட்டாங்காலத்து வீரம்னு. இப்பெல்லாம் உங்கள் பருப்பு வேகாது. ஒரு சின்ன பையன் எடை போட்டால் 80 கிலோ கூட இருக்க மாட்டான். உங்கள் கண்ணில் விரலை விட்டு ஆட்டுறான். நீங்கள் கௌரவத்தை பற்றி பேசுகிறீங்க. இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிற உங்கள் தம்பி என்ன பண்ண போகிறீங்க? சார், எங்கள் மண்ணை மட்டும் உங்ககிட்ட விற்கல, எங்கள் மானத்தையும் சேர்த்து தான் விற்றுருக்கோம். வாக்கு மாற மாட்டோம். கூடிய சீக்கிரம் அவங்க 2 பேர்ட்டு இருந்து நிலத்தை வாங்கி உங்ககிட்ட கொடுக்குறோம். முடிஞ்சா விடியறதுக்குள்ளே அவங்கள போட பாருங்க. அப்புறம் நம்புறேன் உங்கள் வீரத்தை. டேய் காசி, நான் சொன்னதுல ஞாபகம் இருக்குல்ல? சொதப்பிடாம வாங்க. போங்க. காடு மேடெல்லாம் அவனோட சுத்தி திரிஞ்சவோ கெட்டு போயிருக்க மாட்டான். என்ன நிச்சயம்? நோக்கு என்ன பைத்தியம் கொடுத்துட்டா? யார பார்த்து என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? அவ நீ பெத்த மகடா. என்ன பெத்த வரதாலும் அப்படிதான் நினைப்பேன். ஏன்னா நான் வேதம் படிச்சவன். எனக்கு தெரியும் எனக்கு ஒரு பொண்ணோட மனசு கெட்டு போயிடுத்தோ. அவளை படிச்ச ஆண்டவனே வந்து அந்த பொண்ணோட மனசை மாத்தணும்னு நினைச்சாலும் மாத்த முடியாதுமா, முடியாது. நான் எங்கேயாவது போறேன். ஒரு ஆச்சாரமான பிராமண குடும்பத்துல பிறந்துட்டு என்னைக்கு வாய்க்கு வந்தபடி பேச ஆரம்பிச்சியோ, அந்த பயலோட காடு வயல்ல சுத்த ஆரம்பிச்ச நீ எந்த நேரத்திலயும் இந்த ஆத்த விட்டு வெளியே போக மாட்டேங்கிறது என்ன நிச்சயம்? யாராவது இதை திறக்க நினைச்ச என் போனத்தை தான் பாப்பேன். ஓடி உள்ள போங்க.
ஏன் எல்லாரும் சோகமா இருக்கே? வாடாம்பி, இவன் துளசியை உள்ள வச்சு பூட்டிட்டான். நேக்கு பயமா இருக்கு. நீயாவது இவளை காப்பாத்துறா. ஆச்சாரத்தை மதிக்காதவ மேல யாரும் அக்கறை காட்ட தேவையில்லை. என்னடா பெருசா ஆச்சாரத்தை பாத்துட்ட? ஆச்சாரத்தை பத்தி நோக்கு என்னடா தெரியும்? எப்பவோ ஏற்பட்டு போயிடுது. சத்த இரு, இந்த வரேன். இத பாரு, என்னோட அம்மா, உன்னோட பாட்டி வெள்ளக்காரங்கிட்ட எப்பவோ இப்ப போய் ஆச்சாரத்தை பத்தி பேசிட்டு இருக்க. பெரிய ஆச்சாரம் ஆச்சாரம். இந்த லெட்டர் எல்லாம் எங்க அம்மாவுக்கு வெள்ளக்காரன் எழுதுறது பாத்துக்கோ. துளசி, get up. வா. வாடி. டேய், அங்க வா வா வா, சீக்கிரம். துளசி, டைம் இல்ல, சீக்கிரம் கிளம்பு. வா. எத்தனை உயிர் போனாலும் பரவாயில்ல, இந்த காதல நீயாவது ஜெயிக்கணும். பிச்சைக்கார பயல பணக்கார வீட்டு பிள்ளைங்க கேக்குதாடா? பூசடி ஜாதி கெடுத்த நாயே, உன் கையால அவன் வாயில விஷத்தை ஊத்தி கொல்லுடி, கொல்லுடி, கொல்லு. இந்த ஊர்ல காதல் பண்றவங்கலாம் இதுதான் நிலைமைன்னு தெரிஞ்சு ஏன்டி ஒண்ணு திருந்த மாட்டீங்க? அனாதை பாவம் சாவுடா. வா சீக்கிரம். வா 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 சீக்கிரம். துளசி, துளசி, துளசி. மாறனை போட்டு தள்ளிட்டியா? போட்டேன். ஜெயிச்சிட்ட. அப்ப திலீபன் இன்னும் இல்ல. அவனையும் சீக்கிரம் போட்டு தள்ளிடு. நான் மாதனோட கணக்கு பிள்ளை ராஜேந்திரன் பேசுறேன்ப்பா. சொல்லுங்க. கம்முனே கத்தாத.
ஐயோ சொர்க்க பாதைக்குள்ள கூட்டிட்டு போறானே காப்பாத்துங்க. ஐயருக்கு ரோஷம் வந்து தூக்கு போட்டு செத்து போறான். யாருமே இல்லையா? எங்களெல்லாம் அப்படி ரோஷம் கட்டி வாழ முடியாதுடி. மனுஷனுக்கு ஆசையும் கனவுகளை இருக்க வேண்டியதுதான். ஆனா மத்தவங்க கனவு அழிச்சு தான் வாழணும்னு நினைக்க கூடாது. நீ விஷண்டா, விட்டா இந்த உலகத்தையே அழிச்சிருவ. சென்னைக்கு காசு கொடுத்தா எல்லாத்தையும் விலைக்கு வாங்கலன்னு நினைச்சியோ அன்னைக்கே உன் அழிவு ஆரம்பமாயிடுச்சு. அண்ணே அண்ணே பொண்ணுக்கு கல்யாணம் அண்ணே. பொண்ணுக்கு கல்யாணம்? ஆமாண்ணே. ஜாதியை கருத்து தான் போய் சேர்ந்துட்டாளே, என்னடா வளர்ற? நம்ம உன் பொண்ணை கொலை பண்ணிட்டு வந்தா தான் என் ரத்தம் ஏத்துக்குவேன். உனக்கு தான் வித்தியான ஒருத்தரும் கிடையாது. துளசி 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 வேண்டாம் மரம் 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 வேண்டாம் மரம் மரம் கீழே போறான் சொல்றேன்ல. எப்ப துளசி என் கூட வந்துட்டாலோ அப்பவே எல்லாமே முடிஞ்சு போச்சு பாரு. தேவையில்லாம இது. உங்களால இவங்க படுற வேதனைக்கும் வலிக்கும் விமோச்சனம் கிடைக்கணும்னா இந்த நாடு எப்பவோ சாம்பல் மேடா இருக்கும். ஒரே ஊரு, மொழி, இனம், கலாச்சாரம் இதுக்குள்ளே வாழ்ந்துகிட்டு இருக்கிற நமக்குள்ளே இவ்வளவு பெரிய பாகுபாடுன்னா அது இங்க மட்டும்தாயா? ரகுராமா, உங்க சம்பந்தம் இல்லாம உங்க பொண்ணை கூட்டிட்டு போனதுக்கு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சார். நீங்களா துளசியான்னு பார்க்கும்போது எனக்கு துளசி தான் என் பெருசா தெரிஞ்சேன். உங்களுக்கு தேவைப்பட்டா எல்லா சாஸ்திர சம்பிரதாயத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வெளியே வர்றதுக்கு தயாரா இருக்கீங்க. அதே இன்னொருத்தர் செஞ்சா ஒத்துக்க மாட்டேன்றீங்க. இது எந்த விதத்துல சார் நியாயம்? நீங்க இல்லைன்னா கூட துளசியால வாழ்ந்துட முடியும் சார். ஆனா நான் இல்லாம தயவு செஞ்சு பிரிச்சிடாதீங்க சார். மாமா, மற்ற மனுஷால மாதிரியே என்ன நானே ஏமாத்திட்டு வாழ மனசு ஒப்பல. யாரும் யாரையும் கேலி செய்யற யோகிதை யாருக்கும் இல்லை. மனசோட இடத்துல இருந்து பேசல மாமா, புத்தியோட இடத்துல இருந்து தான் பேசிட்டு இருக்கேன். ஆசைப்பட்ட வாழ்க்கையை தடுக்கிற உரிமை யாருக்கும் இல்லை. துளசி நேக்கு சொந்தமானவ, அவளை நானே அனுப்பி வைக்கிறேன். வவுனியா காட்டுக்குள்ள நீ தமிழை நான் கேட்டு சுட்டான். ஆனா இங்க ஒரு தமிழை இன்னொரு தமிழனை பார்த்து நீ எந்த ஜாதிக்காரனான்னு கேட்டு உதைக்கிறான். போதும் சார், மொத்தத்தில் நான் ஒரு மனுஷனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இவங்க புனிதமாக மதிக்கிற இந்த கோயிலை சுடுகாடாவை மாத்திர சாமர்த்தியம் இவங்ககிட்ட தான் இருக்குது. இந்த ஊரில் காதலிச்சு காணாமல் போனவங்க எல்லாம் சமாதியாக இருக்காங்க.
காதலும் ஒருவித சமூக சீர்திருத்தமே. காதல் இல்லாத சமூகம் கல்லறைக்கு சமம். அநீதிகளுக்கு எதிராக இவர்களுடைய பணி தொடரும். இந்த கிராமத்தை இந்தியாவிலேயே முன்மாதிரி கிராமமாக மாற்றும் வரை இவர்கள் பணி ஓயாது.